சந்திர கிரகணம் பற்றி தமிழில். சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய 3 விண்ணுலகப் பொருட்கள் நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனை மூடுவதால் ஏற்படுவதுதான் சந்திர கிரகணம் ஆகும். சந்திர கிரகணத்தின் வகைகள். 1. பூர்ண சந்திர கிரகணம். சந்திரன் முழுவதும் பூமியின் நிழலில் மூடப்படும். 2. அரை கிரகணம். சந்திரனின் ஒரு பகுதி மட்டும் நிழலில் மூடப்படும். 3. சாயல் கிரகணம். சந்திரன் சிறிதளவு மங்கலாகத் தெரியும், பெரும்பாலும் தெளிவாகத் தெரியாது. சந்திர கிரகணம் ஏற்படும் காரணம். சந்திரன் பூமியின் சுற்றுப்பாதையில் சுழன்றாலும் பெரும்பாலும் பூமியின் நிழலை தவிர்த்து செல்கிறது. ஆனால் சில நேரங்களில் பௌர்ணமி நாளில் சந்திரன் பூமியின் நிழலுக்குள் நுழையும்போது கிரகணம் ஏற்படுகிறது. அறிவியல் பார்வை. இது இயற்கையின் ஓர் அழகிய நிகழ்வு, மனிதர்களுக்கு தீங்கிழைக்காது. உலகின் பல நாடுகள் இந்த நிகழ்வை அறிவியல் ரீதியாக ஆராய்ந்து விண்வெளி பற்றிய பல தகவல்களை பெறுகின்றன. ஆன்மீக பாரம்பரியம். இந்திய மரபில் கிரகண நேரத்தில் பூஜை, தீபம், உணவு சமைத்தல் போன்றவை தவிர்க்கப்படுகின்றன. பலர் அந்த நேரத்தில் ஜபம், தியானம் செய்வது நல்ல பலனை தரும் என நம்பப்படுகிறது. கிரகணம் முடிந்ததும் ஸ்நானம் செய்து வீடு துப்புரவு செய்வது வழக்கம். மொத்தத்தில் சந்திர கிரகணம் ஒரு இயற்கை நிகழ்ச்சி, ஆனால் அதனுடன் கலாச்சாரம், ஆன்மீகம் இணைந்து பல நம்பிக்கைகள் உருவாகியுள்ளன. உங்களுக்கு விருப்பமா நான் அடுத்த சந்திர கிரகணத்தின் இந்தியாவில் காணக்கூடிய தேதி சொல்லித் தரட்டுமா?